Hi, hello everyone. This is Mobile Tuition by a Mobile Tutor. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா Lorentz transformation equation அப்படின்ற அந்த டாபிக் கீழே வரக்கூடிய டெரிவேஷன் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த டாபிக் பற்றின ஒரு சின்ன அனாலிசிஸ் ஏன் இது தேவைப்படுது அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோ போட்டிருக்கேன். Why we want Lorentz transformation equation. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. அப்போனா தான் இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் கட்டாக புரியும். ஓகே, Galilean transformation equationல நம்ம என்னென்னலாம் வந்துட்டு இமேஜினேஷன் பண்ணுமோ அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஒரு குறிப்பிட்ட மாறுதலோடு பண்ண போகிறோம். நீங்கள் Galilean transformation for space and time அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. அப்போனா தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஓகே, Lorentz transformation equation இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? Galilean transformation equation மாதிரியே ரெண்டு இனர்ஷியல் ஃப்ரேம் எடுக்க போகிறோம். எஸ் சிஸ்டம், எஸ் ப்ரைம் சிஸ்டம் அப்படின்ற ரெண்டு சிஸ்டம் எடுக்க போகிறோம். ஒரு பார்ட்டிக்கல் எங்கேயோ ஒரு இடத்துல லொக்கேட் ஆகியிருக்க போது அதை நம்ம இந்த ரெண்டு அப்சர்வருக்கு ஏற்ற மாதிரி டேட்டாஸ் கலெக்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இதுதான் வந்துட்டு Galilean transformation equation பண்ணோம். அதே தான் Lorentz transformation equation பண்ண போகிறோம். ஆனால் ஒரு சின்ன மாறுதல் என்ன அப்படின்னா, இங்கே இந்த ரெண்டு அப்சர்வரும் லைட் ஸ்பீடில் பார்க்க போகிறாங்க. எப்படி? இந்த ரெண்டு அப்சர்வரும் அந்த பார்ட்டிக்கலை லைட் ஸ்பீடில் பார்க்க போகிறாங்க. நம்ம ஏற்கனவே லைட்டோட ஸ்பீடு வந்துட்டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதை தான் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். போய் அதை பார்த்துட்டு வந்துருக்கேன். அப்போனா உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். இப்போது நம்ம லைட்டோட ஸ்பீட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அப்போது இந்த ரெண்டு அப்சர்வரும் லைட்டோட ஸ்பீடில் ஒரு பார்ட்டிக்கலை வந்துட்டு அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கும் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்க போகுது, என்னென்ன டேட்டாஸ் கிடைக்க போகுது, அதில் ஏதாவது மாறுதல் ஏற்படுமா அப்படின்றதெல்லாம் நம்ம இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வித் டெரிவேஷனோட. இந்த வீடியோ கொஞ்சம் பெருசு தான், அதனால பார்ட்டாக தான் வரும். ஃபஸ்ட் பார்ட்டில் எவ்வளோ பார்க்க போகிறோமோ அதோட கண்டினியூஷன் தான் செகண்ட் பார்ட், அதோட கண்டினியூஷன் தேர்ட் பார்ட் அப்படின்ற மாதிரி வரும். மினிமம் தேர்ட் பார்ட் வரைக்கும் இருக்குது. ஓகே, வாங்க இப்போது நம்ம டெரிவேஷனுக்குள்ளே போகலாம். இப்போது இந்த டயக்ராம் பாருங்கள். இதில் எஸ் சிஸ்டம் இருக்குது, எஸ் ப்ரைம் சிஸ்டம் இருக்குது. ஸோ ரெண்டு சிஸ்டம் இருக்குது. இந்த ரெண்டு சிஸ்டத்துலேயுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த அப்சர்வர் இருக்காங்க, அதாவது இங்கேயும் ஒரு அப்சர்வர் இருக்காங்க, இங்கேயும் ஒரு அப்சர்வர் இருக்காங்க அப்படின்றது நம்ம ஏற்கனவே முன்னாடி டயக்ராமில் பார்த்தது தான். இந்த ரெண்டு அப்சர்வரும் இந்த பார்ட்டிக்கல், இதுதான் பார்ட்டிக்கல், இந்த பார்ட்டிக்கலை லைட் ஸ்பீடில் பார்க்க போகிறாங்க. அப்போ என்ன கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ரவுண்டு ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த பார்ட்டிக்கல் அதாவது லைட் ஸ்பீடில் பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறது சொன்னேன் இல்லையா. அப்போது இந்த இடத்துல இருந்து நம்ம லைட் ஸ்பீடில் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்பியர் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதாவது இப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. லைட்டுங்கிறது எப்படி போவோம்? ஸோ 360 டிகிரிலையும் போவோம் இல்லையா. அப்போ 360 டிகிரி. ஸோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஆக நமக்கு வந்துட்டு ஸ்பியர் ஷேப்பில் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஸ்பியர் ஷேப் ஃபார்ம் ஆகி அந்த பார்ட்டிக்கலை போய் ரீச் ஆகுது. அப்போது நம்ம இதிலேருந்து ரேடியஸை கண்டுபிடிச்சிடலாம். எப்படி அப்படின்னா, அதாவது டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிடலாம். எப்படி அப்படின்னா, ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்பெரிக்கல் ஸ்பியர் சர்ஃபேஸ் இன் கோஆர்டினேட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா நம்ம ஏற்கனவே சின்ன கிளாஸில் படித்தது தான், 11th 12th படித்தது தான். அது நமக்கு தெரியல, உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் அதை லீவ் பண்ணுங்கள். அதற்கான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நான் போட தயாராக இருக்கேன். இப்போ அதில் என்ன ஃபார்முலா அப்படின்னா, இந்த 3 கோஆர்டினேட்ஸ், அதாவது எக்ஸ் கோஆர்டினேட்ஸ், ஒய் கோஆர்டினேட்ஸ், இசட் கோஆர்டினேட்ஸ், இந்த 3 கோஆர்டினேட்ஸும் நம்ம வந்துட்டு தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் நமக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா, இதோடைய ரேடியஸ், இந்த ஸ்பியருடைய ரேடியஸ் கிடைக்கும் அப்படின்றது தான் அந்த ஃபார்முலாவுடைய டெஃபினிஷன். இப்போ இந்த ரேடியஸ் அப்படின்றது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த ரேடியஸ் அப்படின்றது வந்து டிஸ்டன்ஸ், அதாவது டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னால் வெலாசிட்டி இன்ட்டு டைம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நம்ம வந்துட்டு வெலாசிட்டி அப்படின்றது வந்து நமக்கு லைட் வெலாசிட்டி, அப்போ சி இன்ட்டு டைம் அப்படின்றது நமக்கு வரப்போகுது. சரிங்களா? அப்போ எப்படி ஈக்குவேஷன் வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். எப்படி வரும்னா, நமக்கு இந்த மாதிரி வரும். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சி ஸ்கொயர் டி ஸ்கொயர். அதாவது அங்கே நமக்கு ரேடியஸ்ங்கிறது ஆர் ஸ்கொயர், ரேடியஸ் அப்படின்றது வந்துட்டு ஸ்கொயர் ஆகும். இங்கே நமக்கு ரேடியஸ் அதாவது டிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்துட்டு நமக்கு ஆரிஜின்லேருந்து வரக்கூடிய அந்த பார்ட்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்துட்டு வெலாசிட்டி இன்ட்டு டைமாக இருக்குது. அதனால் சி ஸ்கொயர் இன்ட்டு டி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இது எஸ் சிஸ்டத்துக்கு மட்டும்தான். அப்போது எஸ் ப்ரைம் சிஸ்டத்துக்கு என்ன வரும் அப்படின்றத நம்ம டயக்ராமில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே வருவோம். இப்போ
நமக்கு எஸ் சிஸ்டம் அப்படின்றது நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எஸ் ப்ரைம் சிஸ்டம் அப்படின்றதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இதை மையமாக வச்சுக்கிட்டு இந்த பார்ட்டிக்கலை பார்க்க போகிறாங்க. அப்போ இப்படின்ற மாதிரி நமக்கு பெருசாகும். ஸோ இதுவும் வந்துட்டு லைட் ஸ்பீடு தான் பார்க்குது. அப்போ இப்படின்ற மாதிரி நமக்கு ஸ்பியர் ஃபார்ம் ஆகும்போது நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ct டேஷ், அதாவது டைம் மாறும். பட் ஆனால் வெலாசிட்டி அப்படின்றது மாறாது. ஏன்னா ஸ்பீட் ஆஃப் த லைட்டில் தான் நம்ம இதை இப்போ பண்ண போகிறோம். ஸோ வெலாசிட்டி ஆஃப் த லைட் அப்படின்றது தான் வந்துட்டு இங்கேருந்து பார்க்க போகிறாங்க, இங்கேருந்து பார்க்க போகிறாங்க. அப்போ லைட்டோட ஸ்பீடு வந்துட்டு ஒன்று தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? அதனால நமக்கு சி அப்படின்றது மாறாது. டி டேஷ், அதாவது டி ப்ரைம் அப்படின்றது மட்டும் மாறும். ஸோ டைம் அப்படின்றது மட்டும் நமக்கு மாறும். இதை மையமாக வச்சுக்கிட்டு நமக்கு எப்படி ஈக்குவேஷன் வரப்போகுது அப்படின்றத பார்ப்போம் வாங்க. எஸ் ப்ரைமில் உள்ளதுக்கு நமக்கு இப்படி தான் மாறும். எஸ் எக்ஸ் ப்ரைம் ஸ்கொயர் plus y prime square plus z prime square equal to c square t prime square. இப்போ இதையும் நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மாதிரியே ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எஸ் பிரைமில் உள்ள அந்த ஈக்குவேஷனையும் நான் இதே மாதிரி எழுதிட்டேன். இப்போ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு செகண்ட் ஈக்குவேஷன். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது செகண்ட் ஈக்குவேஷனுக்கு ப்ரப்போர்ஷனல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ப்ரப்போர்ஷனல் அப்படின்னா அதை நம்ம ஈக்குவலாக மாற்றணும்னா ஏதாவது ஒரு சைடில் நம்ம வந்துட்டு கான்ஸ்டண்ட்டை ஆட் பண்ணிப்போம். அதாவது லீஸ்ட் சைடில் நம்ம கான்ஸ்டண்ட்டை ஆட் பண்ணிப்போம். இந்த ப்ரப்போர்ஷனல் அப்படின்றது என்ன அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெரியணும்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதையும் நான் வந்துட்டு கன்ஃபார்மாக ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போட தயாராக இருக்கேன். சரி, இப்போ வாங்க இந்த ப்ரப்போர்ஷனல் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனை கம்பைன் பண்ணி நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்றத பார்ப்போம். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் கம்பைன் பண்ணி நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். அதாவது இந்த ஈக்குவேஷனும் ப்ரப்போர்ஷனல். அப்போ இதை வந்துட்டு நம்ம ஈக்குவல் போட்டு எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒரு கான்ஸ்டண்ட்டை சேர்த்துக்கிட்டு நம்ம ஈக்குவல் அப்படின்னு போட்டு எழுதலாம். இந்த கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அன்டிட்டர்மைன்ட் கான்ஸ்டன்ட். அதாவது நம்ம ப்ரப்போர்ஷனல் அப்படின்னு சொன்னால் கான்ஸ்டன்ட் ஒன்று சேர்க்கணும் இல்லையா? அதனால இந்த கான்ஸ்டன்ட் அப்படின்ற ஒன்று சேர்த்துருக்கேன். இதுக்கு நம்ம எந்த ஒரு நம்பர்னாலும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனை நான் தேர்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். அண்ட் தென் நமக்கு இந்த சிஸ்டம் அப்படின்றது வந்து எக்ஸ் ஆக்சிஸை மையமாக வச்சு தான் போயிட்டுருக்கு. ஒய் ஆக்சிஸையோ இல்லை இசட் ஆக்சிஸையோ மையமாக வச்சு போல. அதாவது கலீலியன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஈக்குவேஷனை நம்ம ஃபஸ்ட்டு கேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருப்போம். அந்த ஃபஸ்ட்டு கேஸை மட்டும்தான் நான் இங்கே அப்ளை பண்ணி ஈக்குவேஷனாக போட போகிறேன். செகண்ட் கேஸை நம்ம போட போகிறது இல்லை. அப்போது நமக்கு ஃபஸ்ட்டு கேஸ் அப்படின்ற பட்சத்தில் எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் தான் டிஸ்டர்ப் ஆகும். அதனால ஒய் ஆக்சிஸ்லையும் இசட் ஆக்சிஸ்லையும் டிஸ்டர்ப் ஆகாது. அப்போ அந்த ஆக்சிஸோடைய அந்த பாயிண்ட் அப்படின்றது வந்துட்டு நமக்கு சேமாக தான் இருக்கும். அப்போ y ஈக்குவல் டு ஒய் ப்ரைம், z ஈக்குவல் டு இசட் ப்ரைம் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கலாம். இது ஃபோர்த் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ் ப்ரைம் அப்படின்றது வந்துட்டு காமா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் விடி. அதாவது கலீலியன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஈக்குவேஷனில் நம்ம இதை பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருப்போம். எக்ஸ் ப்ரைம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் விடி அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துருப்போம். ஆனால் இங்கே ஏன் நான் காமா அப்படின்றது போடுறேன் அப்படின்னா நம்ம லைட்டோட ஸ்பீடில் வந்துட்டு நம்ம மெஷர் பண்ணுறோம். அதனால நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் அப்படின்ற ஒன்று வந்துட்டு தேவைப்படுது. இந்த கான்ஸ்டன்ட் அப்படின்றது வந்துட்டு எக்ஸையும் டிபெண்ட் பண்ணியிருக்காது, டீயும் டிபெண்ட் பண்ணியிருக்காது, ஆக்சிஸையும் டிபெண்ட் பண்ணியிருக்காது, டைமையும் டிபெண்ட் பண்ணியிருக்காது. இது வெலாசிட்டியை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ வெலாசிட்டி அப்படின்றது இது எவ்வளோ தூரம் நகருது அப்படின்றதையும் லைட்டோட வெலாசிட்டியும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். அப்போது நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா இந்த காமா அப்படின்னா என்ன அப்படின்ற அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் தேவைப்படும். அந்த ஈக்குவேஷனை தான் நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். அந்த ஈக்குவேஷன் மூலமாக நமக்கு வந்துட்டு எக்ஸ் டேஷ் அப்படின்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். அண்ட் டி டேஷ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிடும். அதாவது டைமும் வந்துட்டு நமக்கு வந்துட்டு வேரி ஆகும். ஸோ டைமும் வந்துட்டு நமக்கு டிஸ்டர்ப் ஆகும். ஏன்னா ஒரே அப்சர்வர் தான். ரெண்டு அப்சர்வர் இருக்காங்க. அந்த ரெண்டு அப்சர்வருக்கும் ஒரே ஸ்பீடு தான் காமிக்கும் லைட் அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதை பற்றி. அப்போ டைம் அப்படின்றது வந்து நமக்கு சேமாக இருக்காது. நமக்கு ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும். அந்த எரர் என்ன அப்படின்றது வந்துட்டு இந்த காமா அப்படின்ற ஒன்று காட்டி கொடுத்துரும். சரிங்களா? அதை பற்றி தான் நம்ம வரக்கூடிய டெரிவேஷன்ஸில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கிறனா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் வேணும், உங்களுக்கு ஏதாவது டாபிக் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு
இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அதாவது ஃபிசிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு, ஃபிசிக்ஸ் கிளாஸ்மேட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து வீடியோவை பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ. திஸ் இஸ் மொபைல் டியூஷன் பை எ மொபைல் டியூட்டர்.